வாழ்ந்து காட்டுவோம் வா. சரவண ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கடையில போயிட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்கீங்கல்ல, அந்த கடையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்த்தோம். என்ன அடி அடிச்சிருக்கீங்க? யாரு உடேந்து மேடம் இங்கேருந்து? அதுக்கு முன்னாடி ஃபோனில் அவங்க என்ன சொன்னாங்க, நான் என் மனைவிட்ட அடிச்சிங்களா இல்லையா? என்ன அடிச்சாங்க, எனக்கு காயத்தை உண்டாக்குனாங்க. அடிச்சிங்களா இல்லையா? 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். அதுக்கு உண்டான காயம். அவங்க தங்கச்சியை நீங்க அடிச்சிங்களா இல்லையா? ஆமாங்க, அவங்களும் என்ன அடிச்சாங்க, நானும் அடித்தேன். ஏங்க ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்தா என்ன வேணா பண்ணுவீங்க மிஸ்டர் சரவணன். ஒன்னால நான் மருந்து குடிச்சு 45,000 செலவு பண்ணி யமனை பார்த்துட்டு கிட்ட வந்திருக்கேன். இந்த டைலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. இங்க பாருங்க சரவணன், இந்த டைலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு காட்டுமன்னார் கோயில்ல இருந்து நீலாவதி தன் குடும்பத்தாரோட இங்க வந்திருக்காங்க. தன் கணவனை பத்தின குற்றச்சாட்டுகளை இங்க அடுக்கடுக்கா வைக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்கள கூப்பிட்டு நாம பேசுவோம். தங்கச்சி மேம் இவங்க. சரி. அவங்க அத்தை. அத்தை. அத்தைன்னா அத்தைனா அப்பாவோட அக்கா. அக்கா. அப்பாவோட அக்கா. சரி சொல்லுங்க, என்னாச்சு, என்ன விஷயம்? இல்லை மேம், எங்கள் வீட்டுக்காரங்க வந்து லவ் பண்ணி தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க லவ் பண்ணீங்க? எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? எத்தனாவது வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? எத்தனாவது வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 14 வயசுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். 14 வயசுலயே லவ். எப்போ கல்யாணம் ஆச்சு? 19 வயசு. 19 வயசு. 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க. சரி, என்னாச்சு? அவங்கள லவ் பண்ணி அப்புறம் அப்பா கிட்ட பேசினாங்க. அப்பா கிட்ட பேசி அப்பா ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அப்பா ஒத்துக்கிட்டாலும் இவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதுமாரி சொல்கிறாங்க, அதனால் இவங்களாம் யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க, அவங்க ஹேண்டிகேப்புங்க, அதனால் உன்னை யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போயிடலாம். மனுஷர் அவங்கள லவ் பண்ணா அதனால தான் மேம் அவங்கள கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணேன். என்னம்மா மனுஷர் அவங்க அப்படி இருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல மேம். வீட்டில் எல்லோரும் சொல்லி நான் யார் பேச்சு கேட்கல, நான் அவங்கள தான் கட்டிப்பேன் அப்படின்னு இருந்தேன் மேம். அதுமாரி நான் நினைக்காம சரி அவங்க இதுமாரி சொன்னேன், சரி நம்ம அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இல்லை, நம்மளுக்கு கட்டித்தர மாட்டாங்க, ரொம்ப பயப்படுறாங்கன்ட்டு நான் வாங்கன்னு கூப்பிட்டு நாளைக்கு நான் போயிட்டேன் மேம். அவங்க வீட்டில் போய் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் மேம் எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. 10 நாள் நான் கழிச்சு தான் அவங்க வீட்டில் இருந்து 10 நாள் கழிச்சு தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அப்பாவெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களோங்கிற பயத்தில் நீங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டீங்க. அவர் கூப்பிட்டதும் ஒத்துக்கிட்டாங்க மேம். ஆனால் அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அப்பா ஒத்துக்கிட்டாலும் அம்மா ஒத்துக்கலங்கிறதுனால பயத்தில் அவங்க ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறதால ஒத்துக்கல. அவங்க பயந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனாலும் அவங்க பயந்தாங்க எனக்கு கட்டித்தர மாட்டாங்க, நான் இப்படி இருக்கிறதால ஒன்று நீ வந்துருன்னு ரொம்ப பயந்தாங்க. அதனால் சரின்ட்டு சரி இவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் மேம். போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் நல்லா தான் மேம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறகு நல்லா தான் இருந்தாங்க. பிறந்ததுலேருந்து சண்டை தான் மேம். அது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஊர் கூடி தாலி கட்டிக்கிட்டீங்களா இல்லை கோயிலில் கொண்டு போய் தாலி? கோயிலில் தான் மேம். ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது, சொந்த பந்தங்கள் தெரியாது. அவங்க சங்கத்தில் சேர்ந்துருந்தாங்க மேம். அவங்க சங்கம் மூலியமாக இட்டுட்டு போய் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேம். சரி, அது மூலியமாக கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணல மேம். அப்புறம் என்னாச்சு? அதோட நல்லா தான் மேம் வச்சுருந்தாங்க. நல்லா தான் வச்சுருந்தாங்க. ஒரு குழந்த பிறந்தது, அதுலேருந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம் என் மேலே. நீ யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட போகிற, என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் 10th படிக்கும் போதே இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் வேணும். 10th படிக்கும்போது அந்த அண்ணன் நல்லா என்கிட்ட பேசுவாங்க, நானும் பேசுவேன். அந்த அண்ணன் ஒரு நாள் என்ன சொன்னாங்க, கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட நான் போனேன் மேம். அவங்க கூட கடைக்கு போனதோட அந்த அண்ணன் போதையில் இருந்தாங்க. அது எனக்கு தெரியல. அது என்னை வந்து ஒரு காடு மாரி இருக்கு மேம். அது எனக்கு தெரியல. அவங்க போக நான் பயந்துட்டு இருக்கேன், எங்கே நான் போகிறேன்னு. எங்கே இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதி இடத்துல போயிட்டு பைக்கை நிப்பாட்டி இடத்துல போய் முத்தம் கொடு அப்படி கேட்டேன். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல மேம். சொல்ல முடியாமல் என்ன நான் உன் அண்ணன் போல நினச்சிருக்கேன், நீ இதுமாரி கேட்குறியாண்ணா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க காலில் விழுந்து அழுதுட்டேன் மேம். அழுதுட்டேன். அவங்க அழுத நாளைக்கு சரி நீ அழுவாத, நான் உன்னை போய் வீட்டில் போய் விட்டுறேன், இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மேம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் 10th படிக்கும்போது. பேர் என்ன? ராமராஜன். உங்கள் கணவனோட பேர்? சரவணன் மேம். சரவணன். சரவணோட ஃப்ரெண்டு ராமராஜன். அவங்களுக்கு அப்படி நடந்துக்கிட்டாரு உங்ககிட்ட? சரி. அவங்க அதுமாரி நடந்துக்கிட்டாக்கி இதுமாரி நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். நான் நைட்டு பூரா இதுமாரி அழுதுகிட்டே இருந்தேன்.
அதை ஏற்றுக்கல மேம் என் மனசு. இந்தமாரி இவங்க இருப்பாங்கன்ட்டு நைட்டு பூரா அழுது 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 நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி இதுமாரி நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போல்லாம் அவங்கள்ட்ட நான் லவ் சொல்லலை மேம். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் லவ் சொல்லலை. அப்போ அவங்க என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, நான் சொல்லலை. இதுமாரி இதுமாரி சொல்லலான்னு நான் வர சொன்னேன் மேம். இவங்க வர சொன்ன நாளைக்கு எதுக்கு வரணும், நீ தான் என்ன லவ் பண்ணல, என்ன ஏன் வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் உங்களை லவ் பண்ணார், நீங்க பண்ணல. அது நான் லவ் பண்ணியிருந்தானா நான் சொல்லிக்கல மேம். சொல்லல, மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்க. சரி, இந்த அண்ணன் இந்தமாரி பண்ண நாளைக்கு இந்த அண்ணன் இதுமாரி என்னை இட்டுட்டு போய் இதுமாரி பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்க? சொல்லிட்டேன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இந்த விஷயத்தெல்லாம். சொல்லி இந்தமாரி இந்த அண்ணன் என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க போய்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன நாளைக்கு இது எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டேன். இது நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இதை வச்சு என்னை சந்தேகப்படக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன், எங்கள் அக்காவும் சொல்லிட்டாங்க. இதுமாரி சந்தேகப்படக்கூடாது, நான் எதாவது உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் மேம். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டை போய் கேட்க போய் அவங்க போய் சண்டை வளர்த்து பேசாமல் போயிட்டாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாதுமே, அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து வெளியே தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே மருந்து குடிச்சிருக்காங்க. நல்லா சொல்லலைன்னா அவங்க ஏற்கனவே மருந்து குடிச்சிட்டாங்க. இது சொன்ன நாளைக்கு இன்னும் கொஞ்சம் போய் குடிச்சிட்டாங்க. குடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் சரி பண்ணி அவங்கள்ட்ட பேசாமல் போய் எல்லாம் ஒரு ஆயிடுச்சு மேம். அது வந்து இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு மேம். குழந்தை பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன் மேம். குழந்தை பிறந்துக்கு வந்து ஒரு 3 மாதம் இருந்தேன். அந்த அண்ணன் மேலே வச்சு என்னை சந்தேகப்படுத்தினாங்க மேம். எனக்கு அண்ணனாக வேணும் அவங்க மேலே சந்தேகப்பட்டு என்னை பேசுனாங்க மேம். ஃபஸ்ட்டு பையன் ஹேண்டிகேப் மேம். ஃபஸ்ட்டு குழந்தை உங்களுக்கும் ஹேண்டிகேப். பேச மாட்டான், பார்க்க மாட்டான், சாப்பிட மாட்டான், எதுவுமே சாப்பிட மாட்டான். வெறும் பால் பிஸ்கெட்டு தான். இப்போ பேசுறது மட்டும் காதில் மட்டும் கேட்பானே தவிர மித்த எந்த உணர்வும் இல்லை மேம். நம்மளாம் ஏஞ்சி உட்கார வச்சாதான், அது இப்போ ஒரு 2 வருஷமாக தான் உட்கார வச்சா உட்காருவான் மேம். இந்தமாரி பிள்ளைய வச்சுட்டு நான் இருக்கிறேன் மேம். அதுமாரி இருந்து சந்தேகப்பட்டாங்க. சரி சண்டை போட்டு வந்தால் திருப்பி ஒரு பிரச்சனை பற்றி இட்டுட்டு போயிட்டாங்க மேம். இட்டுட்டு போய் திருப்பி 2வது குழந்தையாச்சு. 2வது குழந்தையே அவங்களுக்கு இப்போ 2 வயசு ஆகுது மேம். அவங்க அம்மா வந்து மேம் என் பிள்ளைய பார்க்கணுன்னே வீட்டில் இருந்தால் பிள்ளைய பார்க்க சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பையன் இருக்கும்போது 2வது பிள்ளை நேர மாதமாக 9 மாதத்தில் இருக்கும்போது எல்லா வேலையும் நான் தான் மேம் செய்வேன். அந்த பிள்ளைய பாத்ரூம் போய்ட்டு படுத்துக்கிட்டே தான் எல்லாமே அவன் படுத்துக்கிட்டே தான் பாத்ரூம் போகிறது எல்லாம் செய்கிறது படுத்துக்கிட்டே தான். அந்த பிள்ளை பாத்ரூம் போனால் கூட எது பண்ணாலும் அவனை பார்க்கவே மாட்டாங்க மேம். அவனுக்கு ஒரு பால் கூட காய்ச்சி தர மாட்டாங்க மேம். எல்லாமே நான் ஒண்டி தான் மேம் பார்ப்பேன். அதை ஒரு நாள் என்னால் முடியல மேம். வயிறு வலியில் ஒன்றும் முடியல, குனிய முடியல, நிம்மற முடியல. உங்கள் அம்மா அது கொஞ்சம் குளிப்பாட்டி விடுங்க அப்படின்னு அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லுவேன். அத்தையை அவங்கள குளிப்பாட்டி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு அக்கறை இல்லை, நீ எதுக்கு குளிப்பாட்டி விடுற, உன் வேலையை போய் பாரு, நீ மட்டும் அவனை குளிப்பாட்டி விட்டேன்னா அவ்வளோதான் நீனு அப்படின்னு அம்மாவை மிரட்டுறாங்க மேம். அவங்களுக்கு பிள்ளை மேலே அக்கறையே இல்லை மேம். அந்த பிள்ளை மேலே அவன் அப்படி இருக்கிறான்னு அக்கறையே இல்லை இது வரையுமே. 2வது பிள்ளையாச்சு, அப்பயும் சண்டை வந்தது. இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுனாங்க. ஒரு ஃபோன் அம்மா கிட்டே பேசக்கூடாது மேம். நான் உடனே அப்படி ஃபோன் அப்படியே நொறுக்கி தள்ளிவிடுவாங்க, மண்டையை உடச்சி. அந்த கூட எங்கள் வீட்டில் நான் சொல்லலை மேம். அது கூட நீ சொல்லவே கூடாது, உங்கள் வீட்டில் வந்து இட்டுட்டு போயிடுவாங்க, நீ எதுவும் சொல்லவே கூடாது அப்படி சொல்லுவாங்க மேம். ஏன்னா அவ்வளோ சித்திரவதைப்படுத்துவாங்க மேம். 3வது குழந்தை 2 மாதம் வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் எட்டி உதச்சி 2 கதவையும் மூடி என்ன அம்மா சித்திரவதைப்படுத்தி, இது என் பிள்ளையே இல்லை, எப்படி நான் இங்கே இல்லவே இல்லை, எப்படி உனக்கு பிள்ளை ஆச்சு அப்படின்னு அந்தமாரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அந்த பிள்ளை பிறந்து 2 மாதம் ஆயிடுச்சு மேம். இதுவரையும் அந்த குழந்தைய வந்து என்னான்னு பார்க்கல. அவங்களும் சரி பிள்ளை தான் சண்டை போட்டான். எங்கள் அத்தை அவங்களும் இதுவரை வந்து பார்த்ததில்ல மேம். பிள்ளை எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, என்னம்மா பண்ணுற, செலவுக்கு என்னம்மா பண்ணுற, ஒரு நாள் கூட விசாரிக்கிறது இல்லை மேம். எனக்கு ஃபோனை போட்டு என் தங்கச்சி தான் மேம் எல்லாமே எனக்கு செய்கிறான். நில காலில் நின்று அந்த பெட்ரோல் பங்கில் சம்பாரித்து அவளுக்குன்னு எனக்கு நகையிலேருந்து அவளால் முடிஞ்சது. எனக்கு எதுவும் செய்யலை மேம். எங்கள் வீட்டில் இருந்து என் தங்கச்சி எனக்கு முடிஞ்சது அவளால் தோடு செயின் கொலுசு அதில் ஒன்று எனக்குன்னு செஞ்சான் மேம். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்தது, அவனுக்கு செயின், பெரியவனுக்கு செயின், அண்ணாவோட கொலுசுலேருந்து எல்லாம் செஞ்சான் மேம். எல்லாம் செஞ்சும் எனக்கு பத்தலை. நீ ஜாமான் சட்டியாக எடுத்துகிட்டு வரல, எனக்கு என்ன நகை போடுவாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னு கேட்குறாங்க மேம். எப்போ உனக்கு எல்லாம் செய்வாங்க, இப்படியே நீ சொல்லிக்கிட்டே இருக்க செய்வாங்கன்னு, எப்போ தான் செய்வாங்க அப்படின்னு அக்கா தங்கச்சிலேருந்து அவங்க அம்மாலேருந்து என்னை கேட்பாங்க. அப்பப்போ என்னை போட்டு அடிப்பார் மேம். ஏன் செய்யலைன்னு அப்போ தான் நினச்சி பார்த்தோம். சரி இப்படி இருக்காங்க, நம்மளை நல்லா வச்சுப்பாங்க, நம்மளும் என் மனசில் அப்புறம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க நான் நினச்சி போகல மேம். அவங்கள என் மனசார லவ் பண்ணேன். நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கணும், அவங்க கூட நல்லா சந்தோஷமாக இருக்கணும் தான் மேம் நான் போனேன். லாஸ்ட்டாக இப்படி என் பிள்ளையோட எண்ணெயெல்லாம் நடுத்தெருவில் விட்டுட்டாங்க மேம். என் பாப்பா எங்கள் அம்மா பணம் எடுத்து கொடுத்தாங்க மேம் 70,000.
அது இது வரை கட்டல மேம், எல்லாம் பாப்பா கட்டுறான். என் தம்பி பேரில் வண்டி டியூவில் எடுத்து கொடுத்தாரு சொன்னாங்க, அது தம்பி கட்டுறான். என் பேரில் லோன் எடுத்து வந்து அப்பப்போ மேம் குழந்தை பிறந்து 2 மாதம் ஆகுது மேம். ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் ஒரு 1.5 மாதம் கூட ஆகலை மேம். இந்த 7 நாள் வேலைக்கு போனேன் மேம். அந்த இடத்துல வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்ன அசிங்கமாக பேசி என்னை அடித்து, பாப்பா 2 கடை தள்ளி வேலை செய்கிறான். அவள் என்னை அடித்ததை பார்த்துட்டு அவள் வந்து கேட்க, அவளை எட்டி உதச்சி அவளை அசிங்கமாக பேசி ஒரு வயசு புள்ளி எட்டி உதைக்கல மேம். அசிங்கமாக பேசலாமா மேம்? அவளை எட்டி உதச்சி அவளை அடிச்சு வீட்டுக்காரங்க மேம். அவளை உதச்சி அவளை அசிங்கமாக திட்டி ரொம்ப இந்த வேலைக்கு மேம் அவங்களால தான் நான் வேலைக்கே போனதில்லை மேம். அவங்களால தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுன்னா என் குழந்தை 2 மாதம் மேம் அதுவும் அம்மாக்கிட்ட கொடுத்து பொட்டி பாலை போட வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ண உடம்போடு நான் போய் வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தேன் மேம். எல்லா குழு பணமும் வாங்கி என் பாப்பா ஏன் தள்ளி கட்ட என்னால் 1 ரூபா கூட லாபம் இல்லை மேம். என் பாப்பா வேலைக்கு போய் 4000 வாங்கி அதை வச்சு எல்லா கடனையும் அவளுக்குன்னு சேர்த்து வச்ச 2 பவுன் நகை எல்லாத்தையும் அடகு வச்சு இதுவரை குழு பணம் கட்டிட்டு வந்தேன் மேம். இந்த 7 நாள் வேலைக்கு போகணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் மேம் இந்த சண்டை நடந்தது. நான் வேலை செய்கிற இடத்துல வந்து என்னை அடித்து என் பாப்பாவை அடித்து ரொம்ப அசிங்கமாக பேசி ரொம்ப இதாக பேசிட்டாங்க மேம். அதோட தான் மேம் உங்கள் ஷோவை பார்த்து எங்கே போனாலும் என் கஷ்டம் தீரும்னு என் முடியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு அதனால தான் மேம் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்கள் தான் மேம் எனக்கு நல்லது எதாவது செய்யணும். அது இல்லாமல் அவங்க வேற ஒரு பொண்ணோட அவங்க தொடர்பில் வேற இருக்கிறாங்க மேம். இது வேறையா? ஆமாம் மேம். அவங்க வந்து மேம் இதுமாரி இப்போ அக்கா முறைன்னு சொல்லி எனக்கு அவங்க அக்காவாக தான் வேணும், நீ ஏன் என்னை சந்தேகப்பட்டு பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க மேம். அக்காவாக வேணும்னா நீ ஏன் முன்னாடியே பேசலாம், அவங்க நம்பரை நீ சேவ் பண்ணி வைக்கலாம்ல மேம். அவங்க ஓனர் நம்பரை அவங்க ரோட்டு வேலை செய்கிறாங்க மேம். அவங்க ஓனர் நம்பரை போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க மேம். அவங்க நம்பரை அவங்க ஒரு அவங்க அப்படிப்பட்டவங்க தான். அவங்க அக்கா முறையாக வேணும். அவங்களுக்கு மாமா அத்தை சொல்லுது மாமா பொண்ணு அவங்களுக்கு. ஆனால் வயசில் பெரியவங்க, அவங்களோட எங்கள் வீட்டுக்காரங்களோட பெரியவங்க. ஆனால் அவங்க எனக்கு அக்கா முறையாக வேணும், நான் எப்படி அவங்கள இப்படி நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் என்கிட்ட. அப்படி இல்லைங்க நீங்கள் அவங்க பேரே போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம், என் முன்னாடியே நீ பேசலாம் எல்லாம் செய்யலாம்ல மேம். அவங்க பேரை ஓனர் நம்பர் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. கேட்குறது நியாயமாக தான் இருக்குது, நியாயமான கேள்வி தான். அது இல்லாமல் அவங்க வீடியோ கால் பண்ணாலே இல்லை அவங்க இல்லை வேறு யாரோ பேசுகிறாங்க, வேறு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க மேம். இதெல்லாம் நான் கேட்டால் நான் சந்தேகப்படுறேன்னா என் மேலே தான் மேம் தேவையில்லாத. எங்கள் அப்பா வயசு மேம், அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, முன்னாடி பக்கம் உட்காந்துருக்காங்க, கதவுல மூடி இருக்குது. நான் பின்னாடி குளிச்சுட்டு வரேன், அப்பயும் வந்தாலும் எட்டி பார்க்குறேன் மேம் கதவு திறந்துருக்கா மூடி இருக்கான்னு. அவங்களும் பின்னாடி தான் படுத்துருக்காங்க. நான் குளிச்சுட்டு வரேன், முன்னாடி யாராவது இருக்காங்களா அப்படி எட்டி பார்த்தேன் மேம். கதவு லைட்டாக நல்லா ஃபுல்லாக மூடி லைட்டாக திறந்துருக்கு. சரி இப்படி எட்டி பார்த்ததுக்கு அவங்க அந்த வார்த்தை என்ன வார்த்தை மேம் சொல்கிறாங்க, ஏன் அவங்கள்ட்ட அப்படின்றாங்க மேம். எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேம். நீ வேணால் வந்து பாரு, அங்கே யாரும் நிற்கிறாங்களான்னு வந்து பாரு அப்படின்னு. ஏன் பார்ப்பாங்க இல்லையா அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க மேம். எனக்கு அப்படியே என்ன செய்யணும், அந்த இடத்துல ஏதோ பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு மேம். ஒரு அப்பா மேம், அவங்க அப்பாவே சொல்லுவாங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க மேம், நடு அக்கா சொல்கிறாங்க, 2வது அக்கா சொல்கிறாங்க என்ன, நான் மட்டும் ரொம்ப அழறா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மேம். என் பிள்ளையிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லா கடனும் வாங்கி தலையில் கட்டிட்டேன் மேம். என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல மேம். என்னால் என் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தான் மேம். அம்மாலேருந்து அப்பாலேருந்து தங்கச்சிக்கு தான் மேம் ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா அம்மா கூட என்னை பார்க்க மாட்டாங்க மேம். எல்லாமே எங்கள் அத்தை சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் 4 பேரையும் நாங்கள் 4 பேர் பார்த்தவங்க எங்கள் அத்தை தான் மேம். 4 பொண்ணு குழந்தைங்களா? நாங்கள் 2 பொண்ணு 2 பையன் மேம். எனக்கு அடுத்தது தம்பி இருக்கான், அடுத்தது பாப்பா, அடுத்தது ஒரு தம்பி இருக்கான் மேம். 2 சின்ன தம்பிங்க. எங்கள் அப்பா அம்மா கூட நாங்கள் இல்லை மேம். பிறந்தது வளர்ந்தது என்னை படிக்க வச்சது ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் என்னை இட்டுட்டு போய் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது மேம். எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் வரக்கூடாதா மேம். எங்கள் அத்தையை பார்க்க நான் வரக்கூடாது. அங்கே வந்தேன்னா உன் மாமனை வச்சுருக்கா. எங்கள் மாமா என்னை சின்ன பிள்ளைலேருந்து தூக்கி வளர்த்தவங்க மேம். எங்கள் மாமாலேருந்து எங்கள் அக்காலேருந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இம்மாதிரி அவங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. இந்த இப்போ ஒரு 11 மாதமாக 2 மாதத்தோடு வந்தேன் மேம். இப்போ குழந்தை பிறந்து 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இத்தனை மாதமாக நான் இருக்கேன். ஓ மாமா இருக்கான் அதனால தான் நீ இருக்கியாங்க, உன் மாமா தேட்டத்தில் தான் நீ இருக்கிறியா, உன் மாமா கூட தான் போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க மேம். அது கேட்டாலும் பரவாயில்ல மேம். என்ன கேட்குறாங்க, நீ எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண? ஓ குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் அப்படின்னு பேசுகிறாங்க மேம். ஒரு வார்த்தை பேசும்போது அப்படியே ஏன் உசுறான் எல்லாம் என் பிள்ளைக்காக தான் மேம். ஒரு முடியாத பிள்ளைன்னா
நான் சத்தியமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டேனோ என் முடியாத பிள்ளைய யார் பாப்பா அதை மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் மேம். நான் அக்கா 3 அக்கா இருக்காங்க மேம். அவருக்கு 3 அக்கா, அம்மா, யாருமே அவங்கள எகுத்தே பேச மாட்டாங்க. என்ன தான் மேம் திட்டுவாங்க, நீ எதுக்கு உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிற, அவனுக்கு தான் பிடிக்கல, நீ எதுக்கு போகிற. ஏன் மேம் எல்லாம் பார்த்தவங்க அவங்க தான் மேம். அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா மேம். அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. அந்த இடத்துல இருந்தானே இட்டுட்டு வந்து கல்யாணமே பண்ணாங்க. அவங்கள பார்க்க நான் போகக்கூடாதா மேம். இது வரையும் சந்தேகன்ற பேர் தான் மேம். இது வரையும் உங்கள் அக்காவோட விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாயத்து வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து வச்சு இதுமாரிலாம் அனுப்பி விட்ருக்கோம் மேடம். நாங்கள் சில டைமில் செல்லு கூட அவங்க தரமாட்டாங்க, செல்லெல்லாம் உடச்சி கடாசிடுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் யார் செல்லையாச்சும் வாங்கி போட்டுருவாங்க என்னைக்காச்சும். அப்போ நான் கிளம்பி போவோம் மேடம் அந்த வீட்டுக்கு போனோன்னே வந்துட்டிங்களா கூப்பிட்டு போகிறதுக்கு. எங்களுக்குள்ளே சண்டை வந்தால் நாங்கள் டக்குன்னு சேர்ந்துருவோம். நீ வந்து பிரித்து கூட்டிட்டு போகிற, உன்னால தான் என் குடும்பம் அழியுது அப்படின்னே தேவையில்லாமல் என் மேலே பழி சுமத்துவாங்க மேடம். இப்போ என்ன ஒரு நிலைமையில் இருக்குன்னா, இப்போ நாங்களே போன்னு சொன்னாலும் நான் என்னை விட்டுருங்க, நான் அங்கேயே போக மாட்டேன், உங்கள் வீட்லேயும் நான் இல்லை, நான் எங்கேயே போய் செத்து போயிடுறேன்னு சொல்லுது பசங்க. இப்போ நான் அந்த டைமில் என்னமே தோணும் சொல்லுங்க. எனக்கு அங்கே போய் சாப்பிட்றோட என் கூடயே இருக்கட்டும் மேடம். அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையாங்க? சந்தேகம் தான் மேம். அந்த சந்தேகம் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது வாழ்க்கை பூரா போகாது மேம். நான் தனியாக இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தாலும் கஞ்சா கூட குடிச்சிட்டு என் பிள்ளைய நான் நல்லா பார்த்துப்பேன் மேம். அவங்க கூட நான் போனால் சத்தியமாக நான் உசுரோட இருப்பேனானே அது சந்தேகம் தான் மேம் எனக்கு. நான் பல தடவை பார்த்துருவேன். குடிச்சாங்கன்னா அப்படியே சைக்கோவாக மாறிடுவாங்க மேம். வேலைக்கு போனாங்கன்னா 500 600 என்ன வேலை பார்க்குறாரு அவர்? தார் ரோடு போடுறாங்களா மேம், அதில் அங்கே தான் மேம் வேலைக்கு. தார் ரோடு. ஆமாம் மேம், கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போனாங்கன்னா அவங்க குடிக்கிறதுக்கே அது கேட்டாக இருக்கும் மேம். பிள்ளைக்கு ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டேன். அதை நான் கேட்க போனால் என்ன அடிப்பாங்க மேம். என் வீட்டில் எனக்குன்னு செலவு கொடுத்து அனுப்பாங்க மேம். நான் புடவிடாங்கங்க தெரியாமல் வச்சுருப்பேன் மேம் காசெல்லாம். அதை உதறி பார்த்து எடுத்துகிட்டு போய் குடிப்பாங்க மேம். ஒரு ரூபா வைக்க கூட முடியாது மேம் வீட்டில். அவங்களுக்கு பயந்துட்டு ஒரு ரூபா என்னால் வைக்கவே முடியாது. நம்ம முடியாத பிள்ளை வச்சுருக்கோமே, அவன் பால் மட்டும்தான் மேம் குடிப்பான். சாப்பாடுன்றது எதுவுமே கிடையாது மேம் அவனுக்கு. பால் பிஸ்கெட்டு மட்டும்தான். இந்தமாரி நிலைமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானே வேலைக்கு போய் எங்கள் அக்காவுக்கு நகையிலேருந்து செயின், தோடு, மாட்டல், கொலுசு எல்லாமே எடுத்து போட்டேன் மேடம். ஆனால் ஒரு நகை கூட எங்கள் அக்காட்ட இல்லை மேம். அப்படியே அடித்து பிடுங்கிட்டு போனாங்களா மேடம் மணிக்கு. அந்த தரலன்னு ஒன்று கழுத்தெல்லாம் பிடிச்சி தூக்குறேன்னு சொல்லி எங்கே சொல்லி அழுவுது மேடம். எனக்கு என்ன பண்ணுறதுனே அப்போ தெரியல. செவத்தோடு சேர்த்தாச்சு தூக்குவாங்க மேம். நகை நான் தரவே முடியாதுன்னு சொன்னா. இல்லை, பொண்டாட்டி வேணாம், குழந்தையும் அவரோடது இல்லைங்கிறாரு, நகையை மட்டும் பிடுங்கிட்டு போகிறாங்கன்னா அது என்ன மனநிலை? அடிச்சு பிடுங்கிட்டு போவாங்க மேடம். இல்லை மேம், இப்போ 5 வருஷமா என்னை வச்சு பார்க்குறாங்களாம். திரும்பி நீங்கள் ஒரு அறை விட வேண்டியது தானே? இல்லை மேம், ஏன் அடிக்கலை? பிடிச்சி என்னை கழுத்து பிடிச்சுன்னு இருப்பாங்க மேம். நான் பிடிச்சி கையை பிடிச்சி பூர்வம் மேம். இப்படி பிடிக்கிறதெல்லாம் நகைலாம் போட்டு. இல்லை இல்லைம்மா, அதாவது சித்திரவதை பண்ணுறதுல ஒரு அளவு இருக்குல்ல. அதெல்லாம் பண்ணுவாங்க அத்தை அவங்க தன்னை பாதுகாக்கிறதுக்காவது ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கலாம் இல்லையா? இல்லை மேம், நாங்கள் இப்படி பிடிப்பல மேம். அது நகை பூரிடும் மேம். பிடிச்சி மேலே தூக்கணும், எல்லாரும் மூச்சு தண்ணார முடியாமல் கையை பிடிச்சி இப்படி பிடிப்பேன் மேம் டைட்டாக. அது அப்படியே கை இங்கெல்லாம் கீரெல்லாம் விட்டுரும் மேம். என்னை எப்படி கிள்றா பாரு, எப்படி என்னை பூர்றா பாரு, என்னை எப்படி போட்டு அடிக்கிறா பாரு அப்படின்னு வர்றவங்க யாராவது எனக்கு கேட்க வந்தாங்கன்னா இதுமாரி நான் தான் அடித்த மாரி பேசுவாங்க மேம். அவங்க வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அடிச்சிருப்ப அவனை. அப்போ அப்படி அவங்க இருக்காங்கல்ல மேம், அதனால் நான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க மேம். அவர் அந்த உடம்பு நான் அடிச்சிருப்பேன். ரெக்கார்டு காட்டலாமா மேம் அவங்க பேசுனது? வாய்ஸ் மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி. இல்லை, என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்லிங்க, காட்ட வேண்டாம். அது வந்து உன் பாப்பா இருக்கிற வரையும் தானே நீ சாவி போட்டு திருவுவ, என்னையும் எங்கள் அத்தையும் சொல்கிறாங்க. இந்த கட்டை இருக்கிற வரையும் தானே நீ திருவுவ, உன் பாப்பாவை நீ இதோட மறந்துடுன்னா என்னை ஆள் வச்சு தூக்கிட்டு போயிட்டு துண்டு துண்டா என்னை வெட்டி சாவடிச்சிருவாங்களாம். யாரை? என்ன? உங்களை. ஏன்னா நான் தானே எங்கள் அக்கா எல்லாமே செய்கிறேன் அப்படின்லாம் கேட்குறேன். நீனே பிச்சை எடுத்து தின்ற நாய் அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்கேன். உங்களை துண்டு துண்டாக வெட்டிடுவேன்னு ஆடியோ ரெக்கார்டாக இருக்கா? இருக்கு மேடம். அதான் மேம், 3வது குழந்தை இப்போ பிறந்திருக்கலாம் மேம். அது அவங்களுக்கு பிறக்கவே இல்லை மேம். இது வரையுமே சொல்கிறாங்க மேம், அது எனக்கு பிறக்கவே இல்லை. அதை பற்றி நான் எதுக்கு விசாரிக்கணும் போகணும்? அவங்களோட பிள்ளையே இல்லையா அது. நான் எங்கள் மாமாவுக்கு வேற யாருக்கோ அது நான் வாங்கி வச்சிருக்கேனா மேம். அம்மா, சின்ன பொண்ணம்மா, உங்கள் மூத்த மருமக விஷயத்தில் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிளியை வளர்த்தேன், பூனைக்கிட்ட விட்டுட்டா. என் அம்மாவை சொல்லி அழுவும். அந்த மாதிரிங்க அவள் வாழ்றது அவர் விருப்பம், வாழ இருப்போம். என்ன அவள் என்ன எனக்கு அறுத்துக்கிட்டு விடுங்கம்மா வார்த்தான்னு என்னை கூப்பிட்டு வந்திருக்கான். அது உன் சாமி உங்களுக்கு கையெழுத்துக்குவோம். அவள் என்ன சொல்கிறா அதை செஞ்சு கொடுங்க. நான் அந்த குடும்பத்தை நேரடியாக அழைக்கிறேன். என்ன விஷயங்கிறத
நேரில் பேசிடலாம். குற்றம் சாட்டப்பட்ட சரவணன் அவங்க அவர் குடும்பத்தோட வந்திருக்காரு. வாங்க சரவணன். என்ன சரவணன், காட்டு மன்னார் கோயிலில் கலக்குறீங்களாமே, உங்களை நம்பி வந்த ஒரு பொண்ணை ஆமாங்க. இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா? இந்த ஒரு பொண்ணு இருக்கிறதுனால தைரியத்தில் தான் என் குடும்பத்தையே இவங்க நாசகதி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு இருக்கிறது? இவங்க தங்கச்சி இருக்கிறதுனால தான். அவங்க தங்கச்சியா? இவங்க தங்கச்சி இவங்களோட பொண்ணு. இவங்க பொண்ணை என்னை நான் ஒரு பொண்ணை வச்சுருக்கேன். அது எங்கள் அக்கா வயசு இருக்கும், மாமன் பொண்ணு தான் நான் வச்சிருக்கேன்ட்டு அவங்க மனசில் ஏற்றி விட்டு எனி டைமும் சண்டை அதையே பிடிச்சிக்கிடுது. நீ என்ன சொல்கிறீன்னா நான் உன்னை சொல்ல. அவங்க குடும்பத்தாருங்க அவங்கள அப்படியே கை கழுவி விட்டுணுன்றீங்க. நான் கை கழுவி விட்டுணும் சொல்லல, நான் அப்படி நான் ஒன்றும் சொல்லலை. நீ எப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்கிறியோ நான் உன்னை அனுப்பி விட்டுட்டு தான் இருந்தேன். நீ இருக்கிற இடத்துக்கு என்னால் வர முடியுதா? வர முடியல. நீ ஏன் வந்த? இவங்களை நான் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என் பொண்டாட்டியை எப்போ 6 மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சிடும். கால் லிஸ்ட் வேணாலும் எடுத்துங்க. 6 மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சு பேசுங்க. அக்கா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இதில் தப்பு இல்லைங்க. அக்கா பேசுறது தப்பு இல்லை. அதேமாரி புருஷன் ஃபோன் அடிச்சு அந்த ஃபோன் எடுக்கணும். நான் வெளில இருக்கேன், நான் தஞ்சாவூருக்கு வேலைக்கு போகிறேன், நான் ரோடு அங்கங்கே போகிறேன், கூப்பிடுவாங்க, நான் அங்கே போயிடுறேன். எனக்கு டைம் கிடைக்கிற இடத்துல நான் ஃபோன் அடிச்சு பசங்க சாப்பிட்டாங்களா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஃபோன் அடிச்சு அந்த ஃபோனை எடுக்கிறதில்ல. எதுக்கு பார்த்தாலும் என் பேச்சை கேட்கறதே இல்லை. சரி, பசங்கன்னா ஞாபகம் வருது. முதல் குழந்தை உங்களுக்கு பிறந்ததா? யாருக்கு? முதல் குழந்தை எனக்கு பிறந்தது தான். உங்களுக்கு தான்? எனக்கு தான் பிறந்தது. ஒத்துக்கிறீங்க இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது குழந்தை? ரெண்டாவது குழந்தை என்னது தான். மூணாவது குழந்தை? மூணாவது குழந்தைக்கு சொல்கிறேன் கேளுங்க. இவங்க அப்பா கூட தான் உங்களுக்கு தான். யாருது குழந்தை? என்னது தான். மூணாவது என்னது தான். உங்களுக்கு தானே? என்னது தான். அப்புறம் யாருக்கோ பிறந்ததுன்னு என்ன கோவத்தில் நீ சொல்லும்போது என்ன நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அடுத்தவளை வச்சிருக்க போயிருக்கங்கிற அவங்கள்ட்ட பேசாத, என்கிட்ட பேசாத. இல்லை பேசாதன்னு அவன் கரெக்டாக தானே கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. குழந்தை என்னி தாங்க நான் சொல்லிட்டேங்க. நான் கோவத்தில் இதை கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் ஃபோனில் நான் கேட்டிருக்கேன். 2 குழந்தையும் வேற யாருக்கோ பிறந்தது சொன்னீங்களா? இல்லை, நான் அப்படி சொன்னதான். நான் சொல்லி அடிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் அடிக்கலையே. அடிக்கலன்றாரு. நான் அடிக்கல. அடிச்சதே இல்லையா? என் மண்டையை அடிச்சதே இல்லைன்னு சொல்லல. ராமராஜன் சொன்னல மேம், அவங்க எப்போ அவங்க பிரச்சனை வந்ததோ அப்பலேருந்து என்ன சந்தேகப்பட அவங்க அண்ணனா வேணும் மேம், எனக்கு அண்ணனா வேணும். அவங்க கூட என்ன அது வரை இது வரையுமே என்ன சந்தேகப்பட. இப்போ ஏன்னா அப்போ அந்த தெருவில் தான் மேம் நான் இருக்கேன். சரவண ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கடையில் போயிட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்கீங்கல்ல, அந்த கடையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்த்தோம். என்ன அடி அடிச்சிருக்கீங்க? யாரு உடேந்தது மேடம் இங்கேருந்து? அதுக்கு முன்னாடி ஃபோனில் அவங்க என்ன சொன்னாங்க, நான் என் மனைவிட்ட பேசிட்டீங்களா இல்லையா? என்ன அடிச்சாங்க, எனக்கு காயத்தை உண்டாக்குனாங்க. அடிச்சிங்களா இல்லையா? 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். அதுக்கு உண்டான காயம். அவங்க தங்கச்சியே நீங்கள் அடிச்சிங்களா இல்லையா? ஆமாங்க, அவங்களும் என்ன அடித்தாங்க, நானும் அடித்தேன். அவங்க என்ன அடித்தாங்க, ஃபோனில் அசிங்கமாக ஏசினாங்க, நான் அடித்தேன். மனைவியை நீங்கள் அடிக்கிறதே தப்பு, அதுவும் பொது இடத்துல அடிக்கிறது தப்பு. அதை விட அவங்க தங்கச்சி அடிக்கிறது அதை விட தப்பு. ஏங்க அவங்க என்ன அடித்தாங்களேங்க, அவங்க தானே அங்கேருந்து உடைந்தது. அந்த கடையிலேருந்து உடைந்தது அந்த சிசிடிவி கேமரா, அந்த கேமரா பார்க்கலீங்களா? அங்கேருந்து போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்களா, அதை நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா? அதே கேமராவில் நான் அவங்க வரதுக்கு முன்னாடி நான் அடிச்சேன். பார்த்ததை தான் சொல்கிறேன். அதாங்க மேடம், இப்போ அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் மனைவி அடிச்சேனா? அடிச்சிருக்கீங்க, நீங்க தான் போய் அடிச்சிருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்திருக்காங்க காப்பாத்த. புள்ளைய விட்டுட்டு 2 மாசம் குழந்தைய விட்டுட்டு போய் எந்த ஆம்பளைங்க கோவம் வர்றது? நான் போயிட்டு ஒன்னைக்காவது ஒரு நாள் நீ போயிட்டு என்னால முடியல, வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என்னால முடியல, போனது இவங்களால தான் மேம். என்னால முடியல, என்னால சோறு போட முடியல. நகையை வச்சு கட்டிட்டேன் மேம். அவள்கிட்ட வேற நகை இல்லை வைக்கிறதுக்கு இந்த மாசம். அப்ப நான் வேலைக்கு போனா மேம் என் பிள்ளைக்கு பால் வாங்கி தரலாம், எல்லாம் பார்க்கலாம், கூழ் பண்ண காட்டலாம். நான் வேலைக்கு போக சொல்லலையே. நான் வேலைக்கு உன்னை போக சொல்லல, உன்னை போய் உங்க அத்தை வீட்டுல வருஷ கணக்குல இருன்னு நான் சொல்லல. கேட்கறது சொல்லு, அவங்க சொல்லட்டும். அதான் அதுக்கு தான் புள்ளைய பிச்சை எடுக்க விட்டியா? இங்கிருந்தே கொண்டு வந்து காரைகளுக்கு கொண்டு போய் நான் வேலைக்கு ரெண்டாவது பிள்ளையா? ஏன் உங்க அக்கா ஏதோ சொல்ல வராங்க, கேளுங்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இவங்களால தான் அவங்க வேலைக்கு போறாங்க சொல்றாங்கல்ல மேம். எதனால வேலைக்கு போறாங்க கொஞ்சம் கேளுங்களா? எதனாலமா அத நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் எதனால இப்ப அவங்க தானே சொல்றாங்க இவங்களால வேலைக்கு போறேன். அது நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு இவங்களால வேலைக்கு போறேன், குழு பணம் கட்டணும், அந்த பணம் கட்டணும், நகை அடமானம் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் பேச விட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். என் பொண்டாட்டி என்ன அடிச்சுன்னா ஒரு ஃபோனில் கூட நான் அத்தனை டைம் எடுத்து ஃபோன் போட்டால் கூட என்கிட்ட பேசு, எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், எதுவாக இருந்தாலும் பணம் நான் கட்டுறேன். நீ உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கூட பணம் யார் கட்டினது? மாதம் இந்த பணம்லாம் யார் கட்டினது? நீ போனதுனால தானே, நான் தானே வாங்கி செலவு பண்ணணும். நீ போனதுனால தானே நான் கட்டாமல் இருந்தேன்.
நீ நான் தானே வாங்கி செலவு ஒரு பண்ணணும். விஷயம் சொல்லிட்டா மிஸ்டர் சரவணன், உங்க பேசுறது அதுலயே அந்த தோரணையிலே உங்க ஆணவம் அப்படியே தாண்டவமா. அதுக்கு நீ என்ன மேடம் அழுதுகிட்டே பேச சொல்றீங்க? அதுக்கு அழுதுட்டா பேச சொன்ன, அப்புறம் அன்போட பேசலாம்ல. எத்தனை அந்த நடங்க அன்பே அன்பு? காணுமே சார். எத்தனை நடங்க கல்யாணம் ஆனதுலேருந்தாங்க? கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் என் வீட்டில் இருந்து என்ன கல்யாணம் 60 வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆகுதுங்க. ஆ? 5 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளேவா இப்படி? அதுக்குள்ள அந்த அவ்வளோ ஆணவம் வந்துருமா? அது எப்படிங்க? ஆணவம்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படி பேசுறது தான். இங்கே இப்படி பேசுறீங்கன்னா வீட்டில் எப்படி பேசுவீங்க? அதுவும் உங்க வீட்டில். ரெண்டு ஏங்க பேரும் மூடிட்டு இருங்க, அடிப்பாங்க மேம். அவங்க அக்கா பேசுவாங்க. இருங்க, இப்போ அவங்க அக்கா பேசுவாங்க, நீங்க பேசுங்க உங்க பங்கு. வேலைக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல மேம் இவங்க. சரிங்க. நான் நகையை அடமானம் வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு குடும்ப பிரச்சனைனா இப்ப நகையை அது இது அடமானம் வைக்கவே மாட்டாங்களா? சரி. ஒரு குழு பணம் கட்டுறோம். இப்ப நான் தான் குழு பணம் எடுத்து கொடுத்துருக்கேன். குழு பணம் அவங்கவுங்களுக்கு எடுத்து தருவேன். அடுத்த பொண்ணு கிட்ட போய் அதை அடிச்சு வாங்கிட்டு வான்னு சொல்றது நல்ல விஷயமா? இல்லையே உங்க வீட்டில் அதெல்லாம் அப்படி பண்ணல. இல்லையே அவங்களே தான் அத்தனையும் கைட்டி கொடுத்துருக்காங்க. இல்ல சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப சொன்னாங்கல்ல அவங்களே கைட்டி கொடுத்தா நகையை வாங்கிடுவீங்களா? அடமானம் வைக்கணுமான்னு சொல்லி இல்ல சொன்னாங்க. அவங்களே கைட்டி கொடுத்துட்டா வாங்கிடுவீங்களா? என்ன குறை வச்சேன் அது பண்றேன் இது பண்றேன்ல வாங்கிடுவீங்களா? தங்கச்சி இப்ப நான் கூட தான் இருக்கேன். இப்போ ஒரு குழு பணம் கட்டணும், அதுக்கு நகை அடமானம் வச்சோம், இந்த மாதிரி போனோம் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இப்ப குழு பணம் இவன் கட்டிட்டு இருக்கிறான். குழு பணம் வாங்கி கொஞ்ச நாளா இவன் தான் கட்டிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் இல்லை, சின்னதா ஏதாவது ஒரு சண்டை வந்தா போதும், இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சின்னதா சண்டை வந்தா போதும், லைட்டா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா போதும், உடனே வந்து என்னை கூட்டிட்டு போ. எப்படி தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் அடிச்சிருவாங்க இவங்க. உடனே வந்து என்னை கூட்டிட்டு போ. கதவை சாத்திட்டு அவர் போட்டு பேய் அடிச்சிருக்காரு. இவங்க 2 அப்ப அவங்க பேருக்குள்ள தங்கச்சி சண்டை கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்களா? தங்கச்சிக்கு அம்மா அப்பாட்ட தான் சொல்லுவாங்க. ஆ? அம்மா அப்பாட்ட தான் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்காரங்களை அப்படி எப்பாவது அடிச்சிருக்காரு? அதோட வலி தெரியுமா உங்களுக்கு? நான் எங்க அம்மா அப்பாட்ட எதா இருந்தாலும் எங்க அம்மா மட்டும் தான் சொல்லுவேன் மேம். அப்ப அங்க சொல்லக்கூடாதா தங்கச்சி கிட்ட? சொல்லலாமே. அப்புறம் இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி கேளுங்க. என்னத்துக்கு சொல்ல வரீங்க? இருங்க, இவங்க உடனே வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க, நாங்களும் எதுவும் பேச மாட்டோம். அப்பா இவங்க ஆம்பளை முன்னாடி சண்டையில நீங்க நம்ம பேச தலையிடவே மாட்டீங்களா? கூடாது. எதுவுமே பேச செய்ய மாட்டீங்களா? முடியாது. உங்களை நாங்க எதுவும் பார்த்தாலே பேச தெரியுது, மாட்டோம். பேச மாட்டீங்களா? ஏன் இவங்கள்ட்ட போய் நாங்க என்ன மேடம் பேச போறோம்? இவங்கள்ட்ட போய் நாங்க என்ன பேச போறோம்? நாங்க ஏதாவது பேசணுமான்னு சொல்லி கேளுங்க. நாங்க 3 பேர் நாத்தனா இருக்கோம் மேம். நாங்க ஏதாச்சும் கேட்டோமா? நாங்க எங்களால ஏதாவது சண்டை வருதா? இல்ல இவங்க பெத்தவங்க வீட்டுக்கு போய் நாங்க இவங்கள்ட்ட ஏதாவது பேசுறோமா? அது வேற இருக்கா? நாங்க ஏதாவது பேசுறோமா? அவங்க 3 நாத்தனா ஏதாவது நாங்க ஏதாவது பேசுறோமா? சண்டை வாங்குறோமான்னு சொல்லி கேளுங்க. இருங்க அம்மா, நீங்க இருங்க, சொல்லுமா. அவங்க இப்போ பேசுகிறாங்களே மேம், அவங்க என்னம்மா சொல்லுவாங்க? நான் இப்போ இங்கே வந்து அத்தை வீட்டில் இருக்கிறதால நான் 3வது பிள்ளையே இவங்களே இவங்க வீட்டுக்காரங்களும் இவங்க சொல்கிறது பார்த்தானே இவங்க வீட்டுக்காரங்களும் சேர்ந்து அந்த 3வது பிள்ளையை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு இது தெருவுல உண்மையா அம்மா வார்த்தை இருக்குமா? பேசுவாங்க மேம். அங்கே இது பக்கத்தில் உண்மையா இருக்குமா? உட்காந்துருக்காங்களே அவங்க என்ன மேம் சொல்கிறாங்க? இதே நான் இருந்தேன்னா இந்த வீட்டில் அப்பயே உன்னை அடித்து துரத்திருப்பேன், நான் இல்லை அதனால சேர்த்துக்கிட்டாங்க உன்னை, எப்படி நீங்கள் வரலாம், உனக்கு இங்கே எங்கே உனக்கு இடம் இருக்குது, நீ எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு என் தங்கச்சி முன்னாடியே கேட்டாங்க மேம். இத போயிட்டு உங்களை வந்து ஒரு நாள் கூட நான் வந்து கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து கேட்டிருக்கேன். ஏங்க ஐயா, ஒரு பொண்ணு உங்களை அம்மா, நம்பி வந்தா என்ன இங்க வேணா பண்ணுவீங்க மிஸ்டர் சரவணன். இங்க பாருங்க, இப்ப பேர் இங்க பாருங்க. இவங்க சொல்றத நீங்க நம்புறீங்க. சொல்லு அவங்க கிட்ட கேளுங்க. கேளுங்க. நான் போய் சொன்னதாவே இருக்கட்டும். நீங்க எல்லாருமே நீங்க உண்மைதான் சொல்றீங்க. நான் போய் தான் அவங்க சொல்றத நான் நம்புறேன். அதுக்கு தான் இவ்வளவு ஆணித்தரமா கேக்குறேன். இப்ப சொல்லுங்க. என்ன வந்து அவங்கள நான் வந்து கழுத்தை ஒரு பிடிச்சு வருஷம் அடிச்சு துரத்து நீங்க தானே? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 2 வீலர்ல. நடந்து போனதுலேருந்து அதுலேருந்து நான் கேட்ட கேள்வி வேற. இவங்க சண்டை வாங்கிட்டு போன காரணத்தை தான் நான் அவங்கள்ட்ட சொல்றேன். நான் கதவை சாத்திட்டு லுக்காக விடாதீங்க. இல்ல இதெல்லாம் அவங்க தங்கச்சியை லுக் விடாதீங்க. இது எத்தனை வருஷத்துக்கு அந்த லுக் எல்லாம் வேண்டாம். இது பாருங்க, இங்க விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அனுப்பின ஆடியோ எல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டுறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, சொன்னதான். என் குடும்பத்தை வளர்த்தவங்களும் நான் சொன்னதான். ஏசுனந்தான். நான் ஏசுலாம் நான் சொல்லல, நான் ஏசுனந்தான். 8 மாசமா என் பெரிய மோனை ஏசுறது வேற, துண்டு துண்டா வெட்டி ரோட்ல போடுறேன்னு சொல்றது வேற. அப்படிதாங்க சொன்னேன். அவ்வளவு பெரிய ஆளா சரவணன் நீங்க? அப்படிலாம் நான் சொல்ல அப்படி நான் சொல்லல. நான் போய் சொல்ல சரவணன், நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கு என் பொண்டாட்டி மேலாம் எனக்கு துளி கூட கோபம் கிடையாது. என்னங்க உங்க பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டின்னு அடிப்பீங்களா? உங்க பொண்டாட்டியோட தங்கச்சின்னா வெட்டுவீங்களா சார்? கேள்வி கேட்க ஆளுதான் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என் சின்ன மோனை நீ கரைகளை கொடுத்து பிச்சை எடுக்க சொல்லிருக்க. ஆமா, நான் பிச்சை எடுக்க சொன்னேன். பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் போய் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்களை என்ன மேடம் கொஞ்சம் நான்
ஒரு உன்னால நல்ல வளர்க்க கணவனா- முடியலன்னா என்கிட்ட இங்க கொடுக்கணும். பாருங்க, ஒரு நல்ல கணவனா அவங்கள நீங்க அன்பா பாத்துக்கலன்னா அவங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ணுவாங்க. புள்ளன்னு சொல்றாங்களே மேம், இது ஒரு புள்ளைய தூக்கிட்டு இப்ப 11 ஒரு வருஷம் ஆக போகுது மேம். ஒரு நாளாவது புள்ளைய காட்டு, புள்ளைய கூட நான் பாத்துக்கணும் ஒரு நாளாவது சொல்லியிருப்பாங்களா? அங்க உட்காந்துருக்க 4 பேரே கேளுங்க. குழந்தை எனக்கு ஒரு நீ நாள் குழந்தை சொல்லியிருப்பாங்களா? பிறந்ததுலேருந்து ஒரு நாளாவது இது எடுத்து வரையும் பேசிட்டியா? நான் தான் மேம் பாக்குறேன், தங்கச்சி தான் பாக்குறேன். அவ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த அவ அளவுக்கு அர்ஜென்ட் நம்ம அந்த அளவுக்கு உன் என்ன செலவு பண்ணி பார்க்க சொல்லுது. இப்ப எங்களை மட்டும் நீங்க கேக்குறீங்களா? இப்ப அவங்க சொல்றாங்களே, ஏமா நீ அந்த அளவுக்கு நீ எதுக்கு அத்தனை நீ அங்க phone, போய் கால் உட்கார்ந்து list எல்லாம் எப்படிம்மா எடுத்துங்க, அப்ப அத்தனை புருஷன்காரன் phone அடிக்கிறான், பாப்பான்? ஒரு 10 time மாசமா கூட அங்க என்னம்மா எடுத்து வேலைன்னு சொல்லி பேசுறது கேளுங்க. ஏங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அந்தரங்க விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, கேட்டேன்னா உங்களால பதில் கொடுக்க முடியாது. சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் நீங்க கொடுக்குறேன். சொன்னீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க. சொல்லணும். நீங்க ரெடியாமே? சொல்லுங்க. நீங்க குடும்பம் நடத்துனீங்களாமா? சொல்லுங்க. நீங்க அவங்கள்ட்ட ஆ, சொன்னா இடையில வந்தீங்களா நீங்க? பார்த்தது வரைக்கும் தான் சொல்லலாம். பார்த்தது வரைக்கும் தான் சொல்லலாம். இங்கே இந்த பேச்சு பேசுறீங்கன்னா வீட்ல என்ன போடுவீங்க நீங்க? வீட்ல ஏமா அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் இல்ல, நாங்க கொஞ்சம் இதுவா பேசணுங்கிறதே உங்களால தாங்க முடியல. அவங்கள்ட்ட போய் நாங்க இவ்வளவு என்ன பேச்சு பேச பேசுறீங்க. அவங்கள்ட்ட நாங்க பேசவே மாட்டோம். இல்ல அவங்கள்ட்ட அப்படியா? நாங்க பேசவே மாட்டோம். அடிக்கட்டும் வேடிக்கை பாப்பீங்க. யார் இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வச்சு நாங்க கேட்கவே மாட்டோம். இவங்க ஆம்பளை மட்டும் சண்டையை நாங்க போய் தலையிடவே மாட்டோம். எங்களுக்குள்ள அது நாங்க இங்க தலையிட்டேன்னு பேசுறீங்க, வச்சுக்கலாம். பேசாதீங்க. இப்ப போய் சொல்றவங்க இன்னும் போய் தான் சொல்லுவாங்க. இல்ல அது உண்மை, எங்களுக்கு அது நான் உண்மையா தான் நாங்க சொல்றேன். நம்புறோம். இப்ப மண்டுக்கு போய் எங்களுக்குள்ள சொன்னவங்க, எல்லா சண்டை ரெக்கார்டையும் இருக்கு. இப்ப பார்த்துட்டு தான் இவ்வளவு போய் சொல்றோம். சொன்னவங்க இரு இரு இன்னமும் நான் இவங்க ஆம்பளை மண்டாடி சண்டையில் நம்ம போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், இன்னும் போய் தான் சொல்லுவாங்க. அதனால தோண்டி இவங்க ஆம்பளை மண்டாடி சண்டைக்குலாம் நம்ம போறதே கிடையாது. எங்க அம்மா கால முத குழந்தைய எத்தனை எவ்வளவு மாசம் பெரிய கட்ட இது பாருங்க. இருங்க, எங்க அம்மா மெட்ராஸ்ல வேலை செய்யறாங்க. அந்த குழந்தை இவருக்கு பிறக்கலன்னே சொல்லியிருக்காரு உங்க தம்பி. அத பத்தி பேசுங்க. முத குழந்தைய எத்தனை மாசம் என்கிட்ட காட்டினாங்க? நீ முதல்ல என்கிட்ட காட்டினியா? ஹலோ, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஏங்க அடுத்த ஆளுக்கு வேற ஆளுக்கு பிறந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி பேசுங்க முதல்ல. நீங்க அதை மறைச்சிட்டு வேற எதாவது பேசாதீங்க. கோவத்துல தான் நான் சொன்னேன். என்ன கோவம்? கோவத்துல என்ன வேணா சொல்லலாமாப்பா? உங்களையே நம்பி வந்த பொண்ணு உங்க பையன் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்லி பேசுறாரு இல்லையா? ரோட்டில் போட்டு இழுத்து விட்டு அடித்தான். போய் மாமங்கிட்ட போய் இருக்கிறியா? மாமனோட புள்ள வாங்கியிருக்கியா? மாமனோட என்னென்ன கேள்வி? இதெல்லாம் என் மாமனுக்கு தெரியாது. கறி உரிச்சு எடுத்துருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சு ஏன்னா எங்களுக்குன்னு யாருமே இல்லை, நீங்க உறுப்பிங்க, தெரியுமா? நாங்க பார்த்துட்டு இருப்போம். அந்த சண்டை முடிஞ்சிட்டு இவனுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறாங்களே. ஆம்பளை துணை அந்த வீட்டுல இல்லைங்கிறதுனால தான் அந்த ஆட்டம் போட்டுருக்கீங்க. இங்க பாருங்க, எந்த வீட்லீங்க? எந்த வீட்லீங்க? இங்கே இந்த வார்த்தை வருது, எந்த அது எங்களுக்கு வீட்லீங்க? புரியுது. நிறைய உங்களை பத்தி நாங்க ஊருக்குள்ளேயும் விசாரிச்சோம். நீங்க என்ன வேணா பேசுங்க, நீங்க எல்லாம் நிறைய பேசுறீங்க, சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். வாழ வந்த ஒரு பொண்ணை எங்களுக்கு என்ன ஆதங்கம் செஞ்சது செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல அடிச்சு துன்புறுத்துறது எந்த விதத்துல நியாயம்ன்றீங்க? அது ரெண்டு அதுக்கு எனக்கு ஒரு பதில் வேணும். அம்மா, நான் உங்ககிட்ட பேசல. சொல்லுங்க. ஏங்க அவங்க தாங்க இப்ப இருக்கிறதேக்குள்ள, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட பேசல. அவங்க அவங்கள்ட்ட மட்டும்தான் என் கூடயே இருக்கிறது. நான் கேட்டதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். எந்த விதத்துல நியாயம்? ஏங்க சண்டையில அது ஏதோ 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறதா? மாத்தி 2 பேரும் 2 மாத்தி பேர் அடிச்சுக்கிறீங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. சரவண, வாழ வந்த பொண்ணை அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் நீங்க சரியா குடி குடிச்சிட்டு வேற அடிப்பீங்களா? அவங்க என் மேல கை வச்சுட்டு தான் மேடம் நான் கை வைப்பேன். அது வரையும் நான் கை வைக்க மாட்டேன். அவங்க என் மேல கை வச்சுட்டு கோவத்துல அடிக்க வந்தால் மட்டும்தான் நான் தடுப்பேன். அவங்க அடிக்க வந்தா அவங்க தான் ஏறி உளுந்து அடிப்பாங்க மேடம். இதுக்கு ஏறி உளுந்து அடிப்பாங்க. என்னமா? அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு நீங்க அடி இந்த மாதிரி அடிப்பாங்க. சொல்லவே இப்படி மாட்டீங்க. புடிச்சு நட்டுவான், ஒரு அடி ஐயோ, அடிப்பாங்க. சாமி. ஏறி உளுந்து மேல எல்லாம் புடிச்சு பூரி ஏறி அடிச்சு அடிக்க அப்படியே செக் பண்ணி பாத்துங்க. அவ்வளவு நின்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படி மேம் நின்னு வேடிக்கை பார்க்கறீங்க? அது ஒரு வீட்டுக்குள்ள தனியா ஒரு பொண்ணு வந்து அவங்க கண்ணு முன்னாடி நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, கண்ணு முன்னாடி ஏறி அடிப்பாங்க, நீங்க வேடிக்கை பாப்பீங்களா? அத நீங்க பாத்தீங்க இல்ல? இத நாங்க நம்பணும் இல்ல? அட்வொகேட் சரண்யா மேம், நேரடியா நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அவங்க பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெளில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த. மனைவியா உன்னால இருக்க முடியாதுன்னா போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கே அவரை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஜெயிலில் போட முடியும். அதையும் தாண்டி நீ வரும்போது எதுவுமே கொண்டு வரல அப்படின்றத சொல்லி குத்தி காட்டுறாங்கல்ல, அதாவது மாமியார் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க இல்லையா, அதுக்குமே இவங்களை எல்லாரையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், அவங்கள போட்டு வரதட்சணை, டவுரி ஹராஸ்மெண்ட். அவங்க பேசுறாங்க, இருமா அந்த வரதட்சணைக்கு நான் பேசுகிறேன். அதாவது வார்த்தையால கூட அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 3வது அடிக்கிறது, இது கழுத்து பிடிச்சி நெரிக்கிறது, பிசிக்கலா அவங்கள கர்ப்பமா இருக்கும்போது கூட அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க அதாவது அவங்க 2 பேர் கணவன் மனைவி. இதுல இவங்கெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி அவங்கள வந்து இது பண்ணும்போது அவங்க யார்கிட்ட போவாங்க? தன்னோட அம்மா அப்பா இல்ல அவங்க அத்தை கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. சப்போர்ட்டிவா இல்ல, தம்பிங்களும் சப்போர்ட்டிவ் இல்ல, தங்கச்சி இருக்காங்க. இவங்க அக்காங்கெல்லாம் வரும்போது அவங்க தங்கச்சி வரதுல இவங்களுக்கு என்ன அப்படி என்ன பிரச்சனை? அந்த தங்கச்சி இவங்களெல்லாம் என்ன பண்ணிட போறா? தங்கச்சி வந்து கொலை மிரட்டல் விடுறது, அது 4வது விஷயம்.
இந்த 3 விஷயம் தாண்டி இவங்கள அடிக்கிறது, கொலை மிரட்டல் விட்டு அதுக்கு ரெக்கார்டிங்ஸு, ரோட்ல போட்டு அடிச்சதுக்கான ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும்போது, இவங்களெல்லாம் இங்க உட்காந்து பேசி அவங்க ஏதோ நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நியாயப்படுத்துறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருந்திருக்கணும். அடிக்கிறதுக்கு யாரு? அந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு? இப்போ ரோட்ல போட்டு அந்த தங்கச்சியை அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அவருக்கு? அவங்களுக்கு இதனோட இவங்க இந்த சரவணன் அவங்களோட ஃபேமிலி, அவங்க அக்கா யாருக்குமே இதனோட சீரியஸ்னஸே அவங்களுக்கு தெரியல. அவங்க பண்றது தப்பு, அவங்க பண்றது ஒரு பெரிய குற்றம் அப்படின்றதே தெரியாம அவங்க வந்து இன்னமும் அதை வந்து நியாயப்படுத்தி அதை வந்து பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க தெளிவா முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க பேசுறத வச்சு அதான் தெரியுது அவங்களுக்கு போக இஷ்டம் இல்லை. மேடம் அவங்க கைட்டு உருத்துக்காக வந்து நான் வந்து சென்னையில தான் வேலை பார்த்தேன் மேடம். பார்த்துட்டு நான் வந்து இன்னைக்கு 6 நாளாவது நான் வீட்டுக்கு போயிட்டு 6 நாளாவது வாழ விருப்பம் இல்லைன்னா நீங்க சென்னையில வேலை பாருங்க, துபாயில வேலை பாருங்க, அங்கெல்லாம் எங்க வேணா பாருங்க, அவங்க வாழ விருப்பம் இல்லை முடிவு எடுத்துட்டாங்க. சரண்யா மேம் நீங்க வாழ சொல்லுங்க. விருப்பம் இல்லைன்னு அவங்க முடிவு எடுத்துருக்க பட்சத்துல குழந்தைய அவங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க மன உறுதியா இருக்காங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா அவங்களால அங்க போய் சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவங்க வந்து இஷ்டப்படி சொல்லல. அம்மா நீங்க அமைதியா இருக்கீங்களா? அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. கம்முனி டிவிலேயே மனத்தை வாங்கிருக்கீங்க. சொல்லுங்க அவங்க மேம். மீறி அங்க போனாங்கன்னா அவங்க தற்கொலை முயற்சி எடுக்கிறதுக்கான மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இவங்களே தள்ளியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்கள நம்ம வந்து போய் வாழுங்கன்னு நம்ம ஆல்ரெடி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தங்கச்சியை கூட அங்க போய் வாழுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க போய் அங்க போய் குடும்பம் நடத்தி அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து அதை புதுப்பிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணலை. ஏன்னா இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இல்லாம இருக்காது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து தேவைப்பட்டா நம்ம ஷோ மூலமாவே கொடுக்க வைப்போம். ஆமா, மேலும் அவங்க வந்து அவங்க தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்றது, வாய்ஸ் நோட் போடுறது, ரோட்ல போட்டு அடிக்கிறது, அவங்க எங்க போய் வேலை பார்த்தா அவங்களுக்கு என்ன? அதே மாதிரி விவாகரத்து வேணும்னா நீதிமன்றம் மூலியமா அவங்க வாங்கிட்டு அவங்க பிரிஞ்சுக்கலாம். இவங்க அதுக்கு மேல வந்து தொந்தரவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். கண்டிப்பா சட்டம் அதுக்கு ஒரு துணையாக. கண்டிப்பா. இவருக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்ட்ன்றதே இவர்கிட்ட இல்ல. அதாவது இவருடைய இன்ஃபீரியாரிட்டினால ஆமா தன் மனைவி மேல இல்ல. அதுக்கு காரணம் அவருக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையால அவங்களோட, அதாவது அவங்களோட தங்கச்சியோடையோ இல்ல அவங்க வீட்டாருங்களோடையோ அவங்க பேசும்போது எங்க நம்ம வீட்ல இருந்து பிரிச்சிடுவாங்கன்ற எண்ணம் வருது. அதனால அவர் போக விடாம அந்த இடத்த வந்து தடுக்க பார்க்குறாரு. இன்னொரு விஷயம், இன்னொரு ஆண்களோட இவங்க பேசுனாங்கனாலும் அந்த இடத்துல அவருக்கு சந்தேகம் வருது. ஸோ இப்போ கோவத்துலன்றப்போ நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தலாம். கோவத்தில் வந்துட்டு கத்துறது இதெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பண்ணுற விஷயம். ஆனால் அதில் எந்த வார்த்தை பயன்படுத்துகிறோன்றது இருக்குது. அதாவது தனக்கு பிறந்த பிள்ளையை இன்னொருத்தனுக்கு வந்துட்டு பெத்திருக்கியான்னு கேட்குறது வந்து இது நார்மலான டேர்ம்ஸில் கோவத்தில் தான் பேசுனேன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆள் மனசில் ஒரு எண்ணங்கள், சந்தேக எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவர் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இவருடைய ஒரு இன்ஃபீரியாரிட்டியை அவங்க மேலே திணிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மறுபடி ப்ரெஷர் பண்ணி இவங்களோட வாழ வைக்க முடியாது. நீலாவதி, நீங்க எடுத்த முடிவு உறுதியானது தானே? தேவையில்ல மேம், இவங்க எனக்கு என் பசங்க தங்கம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்கே போனாலும் நான் உசுரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி இருமா சின்ன பொண்ணம்மா நீங்க உண்மையான வார்த்தைங்க. சரி என்ன சொல்லுது? சரி, இன்னைக்கு தாலி கட்டி தாலி கட்டி நான் வீட்டில் வச்சிருக்கும் போது நீ புடவை கூட்டு தாண்டும் போதே தெரியும் என் குடும்பத்தை நீ கஞ்சி இந்த கழிச்சு. பொண்ணுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களா? என் உயிரை எல்லாம் என்கிட்டே இருந்தவங்க தாங்க. என்ன ஆத்தாப்பமே விட்டுருவாங்க. இனி வர வாழ்க்கையில நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்களா? இருக்கிறேங்க. பாதுகாப்பா நாங்க இருக்கோங்க. சரி, பாதுகாப்பா இருக்கிறவங்க எதுக்கு மேம் பிச்சை எடுக்க சொன்னோம்? உட்காருங்க. அது என்னோட இஷ்டம். நான் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுத்து தான் நீங்க வார்த்தையால ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர இன்னமும் சொல்றேன், நீங்க அவங்கள ஒரு பொண்ணா பார்க்கவே இல்லை. ஒன்னால நான் மருந்து குடிச்சு 45,000 செலவு பண்ணி யமனை பார்த்துட்டு கிட்ட வந்திருக்கேன். இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. இங்க பாருங்க சரவணன், இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. அவங்க பேசின டயலாக் இல்லையா மேம்? வேண்டாம், எனக்கு என் மனைவி குழந்தைங்க வேணும் மேடம். அவங்க வேண்டான்ட்டாங்க உங்களை. அது எப்படி மேடம்? அவங்க வேண்டான்ட்டாங்க. என் வாழ்க்கை இல்ல வேணான்ட்டாங்க, அவ்வளவுதான். என் வாழ்க்கை போயிடுச்சு. அவ்வளவுதான் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான், எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியே இருக்கட்டும், அப்படியே கூட இருக்கட்டும். அம்மா அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அவ இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும்.
விடு. என்ன பண்ணுமோ பண்ணிக்க. ஓஹோ, என்ன பண்ணுமோ 6 வருஷமா கஷ்டப்படுத்திட்டு இனிமேயாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு நீங்க மனதார வந்து போனா போதும் வாழ்க்கை. நீங்க காதால மட்டும்தான் இருமா ஏங்க, காதால நீங்க மட்டும் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கூட இருந்தவன் நான் தான் நீ கிளாடு போன பிறகுதான் நீ மாசமா இருக்க. காதால இல்ல, ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் நாங்க பேசுறோம். நீங்க இந்த பழைய கதைகள் எல்லாம் பேசாதீங்க, எல்லாம் கேட்டு விசாரிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். இப்ப இடையில இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்ததான் புத்தி உங்களுக்கு நீங்க காட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு வயசு என்ன, என் வயசு என்ன மேடம்? என்னன்னா 3ஆம் தேதி காலையில 3ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டு தெரியுமா? இவங்க 2 பேரும் கூட்டிட்டு அம்மா பேச்சு பேசுறாங்க. என்ன மேம் இத்தனை மாசமா புள்ளை பேர புள்ளைய பார்க்க வரவங்க முந்தானத்தி எதுக்கு மேம்? முடிவெடுக்க வேண்டியவங்க பாருங்க, முடிவெடுக்க வேண்டியவங்க எடுத்தாச்சு. நீங்க கத்துறதுனா கத்திக்கிட்டே இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வெளியில இருக்கான் நீலாவதி, நீங்களும் கிளம்பி போங்க, கிளம்புங்க. நீங்க உறுதியா இருங்க, அதுல எந்த வித மாற்றம் ஏற்படக்கூடாது. நீங்க நிம்மதியா வாழுங்க, குழந்தைகளை நல்லா சிறப்பா வளர்த்துருங்க. ஏதாவது பிரச்சனைன்னா எங்க டீமுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்குவோம். சரியா? போயிட்டு வாங்க, கிளம்புங்க, நிம்மதியா போங்க. சரவணன், மீண்டும் சொல்றேன், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அவங்க நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க. சொல்லி அனுப்புறேன், பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எந்த வித தொல்லையும் கொடுக்க கூடாது. ஏதாவது பிரச்சனை தொல்லைன்னு வந்ததுன்னா அப்புறம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், பார்த்துக்கோங்க. என்ன மேம், நாங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நாங்க திரும்பி என்னென்னமோ பண்ணுவோம்னு சொல்றீங்க.